ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. சிக்கல் பதி வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அவனுக்கு கருத்தடை பண்ணி 10 நாள் ஆயிடுச்சு. ஸோ அவன் கேன்சர்லேருந்து ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுத்துருந்ததுனால ரொம்ப லேட்டாக தான் நம்ம கருத்தடை பண்ணணும். இடையில அவனுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போயிடுச்சு. இவன் கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து நம்ம கூட இருக்கிறான். ஜனவரி 17 18 சம்திங் அதிலேருந்து நம்ம கூட இருக்கான். இப்போ வரைக்கும் நல்லா இருந்தான். இன்றைக்கி வந்து அவனுக்கு உண்ணி கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. 1 2 உண்ணியை பார்த்தேன். அப்புறம் உண்ணி மருந்து கொடுத்து அதுக்கு பிறகு அவனுக்கு வேக்சின் போட்டாச்சுங்க. ரேபிஸ் வேக்சின் போட்டு இன்றைக்கி கொண்டு போய் அவன் இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்றே இவனை விட வேண்டியது சாந்தி சிஸ்டர் வந்து சேலத்துலேருந்து வர வேண்டியது இருந்துச்சு. அவங்க தான் நமக்கு இந்த பப்பியை எடுத்து கொடுத்தாங்க. கருத்தடையும் பாருங்கள் பண்ணியாச்சு. அவனை எந்த நிலமையில் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ எப்படி ரெக்கவர் ஆகிட்டான் பாருங்கள். சூப்பராக ஆகிட்டான். இவன் வாழ்க்கை நல்லா சேஃப்டி ஆயிடுச்சு. இவன் வாழ்க்கையை நான் நல்லா பாதுகாப்பு பண்ணி கொடுத்துட்டேன். இந்த உதவி பண்ண சாந்தி சிஸ்டருக்கும் சுமதி சிஸ்டருக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். கொண்டு போய் நான் நல்லபடியாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவங்களும் வாங்கிட்டாங்க. இவனும் கழட்டி விட்டோன்னா ஓடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டான். அவங்க அப்பா அந்த பக்கத்தில் இருக்க கடைக்காரவங்க கம்பெனிக்காரவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவனை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் நாளைக்கு காலையில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக எடிட் பண்ணி போடணும். இவன் ஆரம்பத்தில் எப்படி வந்தான், இடையில இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது எல்லாத்த பற்றியும் வீடியோ நான் ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.